إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்கின்ற உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்ற இந்த தொடர் வகுப்புல மூன்றாவது அமர்விலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு தாலா இது போன்ற சபைகளிலே அமர வைத்த அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, இந்த தஸ்கியா என்ற இந்த வகுப்புல நாங்கள் முக்கியமான ஒரு கிதாப தஸ்கியத்துன் நுஃபூஸ் என்கிற துக்தூர் அஹ்மத் ஃபரீத் ஹஃபிலஹுல்லா அவர்களுடைய நூலை அடிப்படையாக வச்சு தான் நாம் இந்த கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த வகுப்பில் நாம் எதை படித்தோம்டா, நாம் செய்கிற ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கான 2 நிபந்தனைகளை பற்றி நாம் படித்தோம். ஒன்று அல் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக என்று அதை செய்வது. இரண்டாவது அல் முதாபஆ, ஒரு செயல் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் செய்யணும். இந்த ரெண்டும் இல்லாத போது ஒரு செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதில் முக்கியமாக இஹ்லாஸை பற்றி நாங்கள் படித்தோம். இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸில் இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாம் எதை செய்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக தூய்மையாக நாம் செய்கிற போது அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படும். இந்த அடிப்படையில் தான் நாம் அந்த விதிகளை பற்றி படித்தோம். அதே போல நஃப்ஸு சம்பந்தமான இந்த தலைப்புக்குள்ள முக்கியமான சில சொல்லாடல்களை பற்றி நாம் ஓரளவு சுருக்கமாக விளங்கி கொண்டோம். அதாவது இந்த நஃப்ஸு என்று சொல்லப்படுவது போல அல் கல்பு என்றும் சொல்லப்படும், அல் ஃபுஆத் என்றும் சொல்லப்படும். இந்த 3 சொற்கள் பிரதானமானது. இந்த 3 சொற்களுமே உள்ளம் என்ற அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றதையும் இதற்கிடையிலான தொடர்புகள் என்ன அப்படின்றதையும் இது பற்றிய ஓரளவான சுருக்கமான தெளிவையும் நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த நஃப்ஸுகளை 3 வகையாக பிரிக்கப்படும். அதாவது நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்மஇன்னா என்று 3ஆக பிரிக்கப்படும். அதை நான் ஓரளவுக்கு விளக்கப்படுத்தினேன். இது சம்பந்தமாக அர் ரூஹ் என்ற இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாபுல சில பேர் சொல்றாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 நஃப்ஸுகள் இருக்கிறது அப்படின்றாங்க. ஆனால் இமாம் என்ன சொல்றாங்கண்டா,
அதாவது அன்னஹா நஃப்சுன் வாஹிதா, உண்மை என்னண்டா, யதார்த்தம் என்னண்டா, 3 நஃப்ஸ் இல்ல, ஒரு நஃப்ஸ் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. லாக்கின் லஹா சிஃபாத்துன், அந்த நஃப்ஸ் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து அதற்கான சில அடையாளங்கள் அல்லது அதற்கான பண்புகளை கொண்டு பேர் வழங்கப்படும். அது என்ன பண்புல அந்த நஃப்ஸ் இருக்குமோ அந்த பண்பை கொண்டு அது அழைக்கப்படும். இப்போ ஒரு மனிதருடைய நஃப்ஸ் அம்மாராவாக இருந்தா அவருடைய நஃப்ஸ் என்னது, பாவத்தின் பால் போய்கொண்டிருக்கிறது என்று நாம சொல்லுவோம். இன்னொரு மனிதனுடைய நஃப்ஸ் லவ்வாமாவாக இருந்தா அது பாவத்தை அந்த உள்ளம் நேசித்தாலும் பாவத்தை நோக்கி போகாமல் தன்னை தானே நிந்தித்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை நாம் குறைவாக செய்கிறோம் என்று தன்னைத்தானே குறை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நஃப்ஸ் என்று நாம சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய நஃப்ஸ்ல உயர்ந்த நிலை என்னண்டா, அதுதான் மிக பாதுகாப்பானது, அந்நஃப்சுல் முத்மஇன்னா அப்படின்றத நாங்கள் 3 பகுதிகளையும் விளங்கினோம். அவ இமாம் இப்னுல் கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்கண்டா, அந்த ரூஹ் என்ற கிதாபுல இந்த அந்நஃப்சுல் அம்மாரா என்றால் என்ன, நாங்கள் ஏற்கனவே இதை படிச்சு மிக்கிறோம். மனிதனுடைய நஃப்ஸோட ஒரிஜினல் என்னண்டா, அது இயல்பாகவே பாவத்தை தூண்டும், அப்படித்தானே? நஃப்ஸோட வேலை என்னண்டா, அது ஆசா பாசங்களை மனதுக்குள்ள தூண்டுவது, உணர்ச்சிகளை தூண்டுவது, மனிதனை இந்த உலக வாழ்க்கையின் பால் அவனது ஆத்மாக்களை கொண்டு சென்று அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் தூரப்படுத்துகிற ஒரு வேலையைத்தான் நஃப்ஸ் செய்கிறது அப்படின்னு நான் படித்தோம். அப்போ இயல்பாகவே மனிதனுடைய உள்ளம், அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுடைய நஃப்ஸ் என்ன செய்யும், அதான் அந்த நஃப்ஸுடைய அந்த நேச்சர். அது பாவத்தை நோக்கி மனுஷன் என்ன செய்யும், தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பாவத்தை பற்றிய எண்ணங்களை மனதுக்குள்ள போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்றது தான் நம்முடைய இந்த தலைப்பு. நம்முடைய நஃப்சுல் அம்மாராவை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்றது. இந்த நஃப்ஸுடைய பிரதான அமைவிடம் தான் கல்புன்னு சொல்றோம். கல்பு என்பது உடம்புல ஒரு அரசனை போல, ஒரு மலிக்க போல, அந்த கல்புல தான் மனித எண்ணங்கள் உதயமாகிறது. கல்பு என்பதை நாங்க உடம்புல உள்ள ஒரு சதை துண்டுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். நஃப்ஸ் என்பது என்னன்னா, மனித உடம்பை ஆளக்கூடிய உணர்ச்சிகளுக்கு சொல்றது, ஆசா பாசங்களுக்கு அது சொல்லப்படும் அப்படின்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எனவேதான் ஒரு மனிதனுக்கும் நஃப்ஸ்ன்னு சொல்றது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்துன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கும். அப்ப நஃப்ஸ்ன்னு மனிதனுக்கு சொல்லப்படும், நஃப்ஸ்ன்னு மூச்சுறதுக்கு சொல்லப்படும், நஃப்ஸ்ன்னு ரூஹுக்கும் சொல்லப்படும். அப்ப மனிதனுடைய முழு உடம்பையும் ஆள்கிற ஒரு உணர்வுக்கு நஃப்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த சொற்கள்ல சில அதை அர்த்தப்படுத்துறதுல சின்ன சின்ன கருத்து முரண்பாடும் இருந்தா பொதுவாக நாம இதை தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப என்ன சொல்றாங்க, அம்மன் நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாரா என்றால் என்னண்டா, ஃபஹியல் மத்மூமா. இதுதான் ஒரு மனிதன்கிட்ட இருந்தா அது இகழப்படக்கூடிய ஒரு நஃப்ஸாக அது இருக்கிறது. யார் சொல்றா, இப்னுல் கைம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க அர்-ரூஹ்ல, ஃபஇன்னஹ அல்லதி தஅமுரு பிகுல்லி சூ. அந்த நஃப்ஸ் தான் எல்லா வகையான பாவங்களையும் மனிதனுக்கு என்ன செய்கிறது, ஏவி கொண்டிருக்கிறது. உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு பாவத்தை பத்தி வருதுண்டா அது நஃப்சுல் அம்மாரான்னு அர்த்தம், அப்படிதானே? பாவம் செய்கிற அந்த உள்ளம் வந்த உடனே எப்படி உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நோயை எதிர்த்து தாக்கம் பண்ணி அந்த நோயை இல்லாமாக்குமோ, அதே மாதிரி மனித உடம்புக்குள்ள பிழையான பாவமான எண்ணங்கள் வார நேரத்தில் உள் உணர்வு அவனுடைய நஃப்சுல் லவ்வாமா என்ன செய்யும், நீ தப்பா நினைக்கிறா, இதை நீ செய்யக்கூடாது என்ன அப்படின்ட்டு நம்மளைய பாதுகாத்துக்கிட்டே இருக்கும், நம்மளைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ நினைக்கலாமா, நீ யாரு, நீ ஒரு மூமின் இல்லையா, நீ இப்படி செய்யலாமா. அப்போ பாவத்தை விட்டும் தடுப்பது மட்டுமல்ல, நாம் எவ்வளவுதான் செஞ்சாலும் இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, நம்ம செஞ்சது சரியா என்று உள்ளுக்குள்ள நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் லவ்வாமா செய்யும். அதே நேரத்தில் எல்லா மனிதர்களுக்கிட்டையுமே இந்த உணர்வுகள் இருக்கும். அப்ப எனவே பாவத்தை அது ஏவுகிறது. வஹாதா மின் தபீஅத்திஹா, இதுதான் அதனுடைய
யதார்த்தம், அதனுடைய இயற்கை, அதனுடைய நேச்சர். இந்த நஃப்சுல் அம்மாரா தான் மனுஷனுடைய நேச்சர். இல்லாமா வஃபகஹல்லாஹ் வ ஸப்பதஹா வ ஆனஹா. யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து விட்டானோ, யாரை அல்லாஹ் இந்த சரியான பாதையில உறுதிப்படுத்தினானோ, யாருக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டானோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பாவத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, போவாங்க. ஃபமா தஹல்லஸ அஹதும் மின் ஷர்ரி நஃப்ஸிஹி இல்லா பி தௌஃபீகில்லாஹி லஹு. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்சுல் அம்மாரால இருந்து அவன் விடுதலை பெறுகிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால மட்டும்தான் அது நடக்கும். அது உடம்புல இந்த நஃப்ஸ்ன்னு சொல்றது உடம்புல உள்ள ஒரு பிசிக்கலான ஒரு சதை துண்டுக்கு அது சொல்றது இல்லை, மனித உணர்வுகளுக்கு அது சொல்லப்படும். இதனால் தான் மனிதன் பாவத்திலே தூண்டப்படுகிறான். இதுக்கு ஒரு உதாரணமாக சஹீஹுல் புகாரில 6243வது இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவாகி, நம்ம எல்லாரும் சில நேரம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸாக இருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. எதுல வருது? புகாரில 6243 சொன்னாங்க, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா. ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹு தஆலா விபச்சாரத்தின் ஒரு பங்கை அவனுக்கு என்ன செய்து விட்டான், விதியாக்கி விட்டான். ஒவ்வொரு ஆதமுடைய மகனுக்கும் ஏதோ ஒரு வகையில விபச்சாரத்தினுடைய ஒரு பகுதி அவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அத்ரக ذلك லா மஹாலா, அதை அவன் அடைந்தே தீருவான். ஃபஸினல் ஐன் அன்-நظர், கண்ணுடைய விபச்சாரம் என்ன? பார்வையாகும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு பார்வை, ஒரு தவறான, அதாவது பார்வை என்பது நظர் அஷ்ஹவா, சும்மா நாங்கள் பார்க்குற பார்வை மட்டுமல்ல. இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் முன்னால் இருந்திருக்கிறாங்க, விளங்குதா சொல்றது? பார்வைன்னு நம்ம இங்கே சொல்ல வர்றது ஒரு தவறான எண்ணத்தோடு, பாவமான நோக்கத்தோடு, அல்லது ஒரு ஒரு விகாரமான ஒரு பார்வைன்னு அதுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு பார்வை இது விபச்சாரம் ஆகும். விபச்சாரத்தில் ஒரு பங்கு, விளங்குதா? வஸினல் லிசான், நாவினுடைய விபச்சாரம் என்னண்டா அல் மன்திக், அவன் மோசமான விகாரமான விஷயங்களை பேசுவதாகும். தவறான பெண்களோட தவறான முறையில் பேசுறது, அருவருப்பான விஷயங்களை பேசுறது என்னது, அது நாவு செய்கிற விபச்சாரமாகும். அதே மாதிரி வன்னஃப்சு தமன்னா, நஃப்ஸ் என்பது உள்ளம் என்பது ஆசைப்படுகிறது. வத்தஷ்தஹி, அது ஆசைப்படுகிறது, அதை அடையணும் என்று விரும்புகிறது. வல் ஃபர்ஜு யுஸத்திகுஹு ذلك அவு யுகذிபுஹு, அதாவது மனிதனுடைய மர்மஸ்தானங்கள் அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பாயிண்ட்னா, அந்நஃப்சு தமன்னா, அதாவது இந்த விபச்சாரத்தை எது விரும்புது, கல்புன்னு சொன்னாங்களா அந்த இடத்துல, மனிதனுடைய நஃப்சு ஆசைப்படுது, அதை செய்யணும்னு நினைக்குது. ஆனால் அதை செய்விக்கிறதோ அந்த பாவத்தில் கொண்டு முழுமையா தள்ளுறதோ எது? அவனுடைய மர்ம உறுப்புகள் தான், அவனுடைய மறைவிடங்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். ஆகவே நம்ம இதுல என்ன விளங்கணும்டா, நம்முடைய நஃப்ஸை எப்பவுமே கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நஃப்ஸ் ஏன் அது மாதிரியான ஆசைகள், ஆசா பாசங்களுக்கு தள்ளப்படுதுன்னு சொன்னால், நமது கல்பு, நமது உள்ளம் எப்ப நோய்வாய்ப்படுதோ, எப்ப அந்த உள்ளம் மரணித்து விடுகிறதோ, அதுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை வடிகற்ற முக்கியமான ஒரு கேந்திர நிலையம் இல்லாம போ. அப்படிதானே? அப்ப உள்ளம் என்பதுதான் நமது நஃப்ஸிட உணர்வுகள் உள்வாங்காம அதை அந்த செயலை நம்மட நடத்தையில கொண்டு வராம என்ன செய்யுது, கல்பு அதை தடுக்குது. இது ஞாபகம் வச்சுக்கணும். நஃப்ஸுக்கும் கல்புக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். எனவே தான் அல்லாஹ் தஆலா நாம சூரா யூசுஃப்ல 53வது வசனத்துல நாம ஏற்கனவே இந்த வசனம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸை நான் உபர்ரிஉ, நான் தூய்மை என்று சொல்ல மாட்டேன், நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன், என்ன நஃப்ஸ் நல்லம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்? இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, நஃப்ஸ் என்று சொன்னாலே அது பாவத்தை ஏவக்கூடியதாக, தூண்டக்கூடியதாக, உணர்வுகளை கிளறக்கூடியதாக, உள்ளத்தை பாவத்தின்பால் கொண்டு போகக்கூடியதாகத்தான் இருக்கிறது.
இதை யார் சொன்னாங்கன்றதுல கருத்து முரண்பாடிக்குது. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படின்றும் தப்சீர்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அமைச்சருடைய இம்ராத்துல் அசீஸ் அவங்க சொன்னாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. ரெண்டுமே நமக்கு என்னதில்லை, இது யார் சொன்னாலும் அந்த வார்த்தை ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இதனால் இதை யார் சொல்லி இருந்தாலும் இதில் முரண்பாடு இல்லை. இப்போ நாமளே என்ன சொல்கிறோம், நப்சுண்டா பாவத்தை தூண்டும்பா, நப்சுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும். இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ. இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லா நஃப்சுடைய அந்த நேச்சர் தபிஅத் என்பது பாவத்தை தூண்டுறதுதான் அதில் இயற்கைன்னு சொன்னாங்களே, அதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு யாருக்கு ரஹ்மத்து செய்தானோ அருள் செய்தானோ அவர்களை தவிர. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், எனது ரப்பு இருக்கிறானே அவன் மிகவும் மன்னிக்க கூடியவனாக மிகுந்த இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். சூரா யூசுஃபினுடைய 53வது வசனமும் நஃப்ஸினுடைய யதார்த்தம் இப்படித்தான் இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, அதை எப்பவுமே துப்புரவுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ உண்மையிலே சொல்லப்போனா அல்மனாரில் தஸ்கியாட கிளாஸ் பல கிளாஸுகள் நடந்துக்குது. ஏன் திரும்பி திரும்பி அந்த கிளாஸை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் என்ன சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் இல்லை என்று சொன்னால், மா ஜகா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்களில் எவரும் எப்போதும் அவர் தூய்மை அடைந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இரக்கம்தான் நீங்க தூய்மைப்படுத்தி கொள்றீங்க. நீங்க எவ்வளவுதான் தூய்மைப்படுத்தணும்னு நினைச்சாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அதுக்கு வேணும். அதுக்கான செயல்பாடுகளை நம்ம செய்யணும், முயற்சிக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் உங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, இல்லைண்டா உங்களால எந்த நேரத்திலும் எப்போதுமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. வலாக்கின்னல்லாஹ யுஸக்கி மையஷா, எனினும் அல்லாஹ் தான் நாடுகிறவர்களை தூய்மைப்படுத்துகிறான், தஸ்கியா பண்ணுகிறான். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் அதாவது அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்றத பார்க்கிறோம். எனவே மனது ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்டா, லௌலா அன் சப்பத்னாக, நாங்கள் உங்களை ஸ்திரப்படுத்தி இருக்கலன்னு சொன்னார், உங்களை உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால், லகது கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, அவர்கள் பக்கம் நீங்கள் ஓரளவு சாய்ந்திருப்பீர்கள். ஆனா அல்லாஹு தஆலா எப்பவுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நம்ம எப்பவுமே சொல்லப்படாது நான்டா ஸ்ட்ராங்கான ஆள், நான்டா ஈமான், அல்லாட தூதரை விடையுமா நம்ம ஸ்ட்ராங்கான ஆள். எப்பவுமே நம்மளை நினைச்சு நம்ம பயப்படணும். நான் ஆரம்பத்தில் ஒரு வசனம் ஓதி காட்டினேன், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். மூமின்களுக்கு ஒரு நேரம் வரலையா, அவர்கள் அல்லாஹ்வையும் அவன் இறக்கிய அந்த சத்தியத்தையும் நினைத்து அவர்களது உள்ளங்கள் நடுங்குகிற நேரம் வரலையா? அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வை மறந்தார்களோ, யாருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டதோ அதுபோன்று உங்களுக்கு ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான்டா. எப்பவுமே நம்மளை பற்றி அந்த முஹாசபா இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் ஒரு வார்த்தையை பேசணுமே, இது சரியா, நம்ம இந்த வேலையை செஞ்சோமே இது சரியா, நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டோமே சரியா, இந்த நபரோட இப்படி நம்ம பிஹேவியர் பண்ணினோமே அது நல்லமா, இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில வார்த்தைகளை நம்ம பேசுவோம், அந்த வார்த்தை இவ்வளவு பாரதூரமா என்று நமக்கு தெரியாது. அந்த வார்த்தையினுடைய விளைவு நரகத்தின் அடித்தளத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைக்க மாட்டோம், இது நான் என்னப்பா அவ்வளோ பெருசாக பேசிட்டேன் மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம பேசுகிற வார்த்தை, நமது நடவடிக்கை, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிருப்போம், நம்ம எந்த அளவுக்கு அதில் இஹ்லாஸாக இருப்போம் நமக்கு தெரியாது. அப்போ நாங்கள் ஒரு வேலையை செஞ்சு முடிஞ்ச உடனே இது சரியா நம்ம செஞ்சது, பிழையா செஞ்சிட்டோமா, அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த உணர்வு கூடி வசுவாசாக மாறிடப்படாது. இந்த வசுவாசுன்னு ஒன்று சில ஆட்களுக்கு சொல்லுவாங்க, என்ன செய்யறது, அல்லாஹு அக்பர் ஏப்பாங்க, அந்த அந்த அல்லாஹு அக்பர்னது அலிஃபுக்கு ராவுக்கு இடையில நீயத்து வந்துடணுமா, கை விட்டுருவாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க தொழுகைக்கு சில ஆளுக்கு, ஊரில் அது நிறைய பார்க்கலாம், இங்கே குறவு அல்லாஹ் அப்படி வைப்பாங்க, விட்டுருவாங்க. என்னன்னா வசுவாஸ் இல்லை நம்மளோட நீயத்து சரி. சில ஆளுக்கு உழு செஞ்சுட்டு வர்றது, உழு செஞ்சுட்டு வந்து அந்த காலில் படலையோ,
மறுக்கா போகிறேன், 2ஆம் முறை போகிறேன், திருப்பி ஓது செஞ்சுட்டு வாரு. இதுக்கு பேர் வசுவாசி. இது நம்ம தனியாக ஒரு பாடமாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். விளங்கா சொல்கிறது. ஒரு ஆள் வந்து சொன்னாரா, நான் குளிச்சுட்டு வரேன். எங்கே குளிச்சிங்க? ஆற்றுல குளித்தேன். ஆனால் அந்த எனக்கு ஒரு டவுட் ஆகிக்குது, இந்த குளிப்பு சேருமா தொழலாமா அப்படின்னு. அப்போ அந்த ஷேக சொன்னாராம், உனக்கு குளிப்பு தொழுக கடமை இல்லைன்னா. என்னது கடமை இல்லை? பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் தொழுக கடமை இல்லை. ஆற்றுல போய் குளித்து படலைன்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரியான வசுவாசிகள் என்ன செய்யப்படாது, வந்துடப்படாது. அப்போ எண்ணங்களில் நம்ம சும்மா ஓவராக நம்மளை போட்டு வதச்சி கொள்கிற மாதிரியான விஷயங்கள், அதுவும் ஷைத்தானுடைய விஷயம். அது நம்ம தனியான ஒரு பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அப்போ முக்கியமாக நம்ம எப்போவுமே நமக்குள்ள கேள்வி கொள்ளணும். அதுக்காக நம்மளே போட்டு அதை வருத்தி கொள்ளவும் படாதுன்றதை பார்க்குறோம். ஏற்கனவே நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன். ரசூலுல்லாஹ் இந்த ஹுத்துபத்துல் ஹாஜான்னு சொல்லுவாங்க. ஹுத்துபத்துல் ஹாஜா யாருக்கு தெரியும் அப்படின்னா என்னண்டு? ஒரு தேவையின் போது ஒரு நிகழ்ச்சியை நம்ம செஞ்சோம். அதில் என்ன ஓதணும்? இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு ஓதணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன? மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, எங்களுடைய நஃப்ஸுகளுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தர்றோம். நஃப்ஸுடைய தீங்கில இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். ஒசையிஆத்தி அமாலினா, எங்களோட செயல்களின் தீங்கிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? பாதுகாப்பு தேடுறோம். அப்போ எப்போவுமே நம்மளோட நஃப்ஸு சில நேரம் தீங்கான விஷயங்களை நினைக்கும். தீங்கான விஷயங்களை எந்த அளவுக்கு சொன்னால், சில நேரங்களில் நம்மளோட எண்ணங்களில் ஒரு சகோதரனை பற்றிய தவறான எண்ணம் வாரதும் பாவம் தானே, அப்படிதானே? அப்படி வரும்போது உங்களுக்கு ஷைத்தான் நம்மகிட்ட வாரான். ததக்கரு இதாகும் முபசிரு, நல்லா குர்ஆன்ல சொல்கிறான். ஷைத்தான் அவர்களுக்கு ஒரு பிழையான எண்ணத்தை போட்டுட்டான்னு சொன்னால் உடனே அவர்கள் நல்லுணர்வு பெறுவார்கள். அவர்கள் உணர்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறோம். எனவே நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து நாம் எப்பவும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். அப்போ இந்த முதலாவது நான் சொன்ன நஃப்ஸு தான் நஃப்ஸுல் அம்மாரா. இது சுருக்கமாக உங்களுக்கு இது போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நஃப்ஸுல் லவ்வாமாண்டா என்ன? நஃப்ஸு லவ்வாமா அப்படின்னு சொன்னால், இதையும் அந்த அத்திபியான் ஃபி அக்ஸாமில் குர்ஆன் என்ற ஒரு கிதாப் இருக்குது, இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அடிக்கடி இப்னுல் கய்யிம் ஜௌஸியா பற்றி அவர் சொல்கிறார், வேறு இமாம்களை பற்றி நிறைய இந்த நஃப்ஸை பற்றி அழகாக இப்னுல் கய்யிம் ஜௌஸியா பேசுவாங்க. நஃப்ஸு சம்பந்தமாக இப்னுல் ஜௌஸியா மாதிரி இப்னுல் கய்யிம் ஜௌஸியாவும் பேசுவாங்க. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நிறைய நுணுக்கமாக அந்த விஷயத்தை அழகாக நமக்கு விளக்கப்படுத்திக்கிறாங்கன்றதுனால அந்த கிதாபுகள்லேருந்து உங்களுக்கு செய்திகளை சொல்கிறோம். எப்போவுமே நாம் வந்து மார்க்க விஷயங்களை நம்முடைய இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பேசுகிறதுகளை விட உலமாக்களுடைய அந்த பாதையில் தான் நாங்கள் போகணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? ஒமை யுஷாக்கிர் ரசூல மிம் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி இன்னதுதான் என்று தெளிவான பிறகு யார் தூதருக்கு மாறுபட்டு வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை அல்லாத பாதையில் அவர் செல்கிறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவரை நாம் போகிற வாதையில் விட்டுட்டு நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இதில் அர்த்தம் வந்து பிழையா சொன்னாலும் தக்லீது பண்ணணுன்ற அர்த்தத்தில் விளங்கிறவும் படாது. இப்போ இமாம்கள், இமாம் ஷாஃபியோ இமாம் அபூ ஹனீஃபாவோ அல்லது இமாம் அஹ்மது பின் ஹம்பலோ யாருமே நாங்கள் என்ன சொன்னாலும் அது சரி நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லலை. நாங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுறோம்ன்ற அர்த்தம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஏதாவது ஒரு ஃபத்வாவோ ஒரு கவுலோ அவங்க நபி வழிக்கு மாற்றமாக அல்லது நபி வழிக்கு புறம்பாக அந்த கருத்து இருக்கும்டா, இமாம் ஷாஃபியை சொல்கிறான்னு என்னடை விட்டுருங்கப்பா, அதை எடுங்கன்றான். விளங்கா சொல்லுது. இது ஒரு ஒரு விரிவான ஒரு தகவல். அப்போ நாங்கள் எப்போவுமே அந்த ஒரு வழிகாட்டுதலோட போகணும் என்ற அடிப்படையில் நம்ம அந்த விஷயங்களை சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குல்லு நஃப்ஸின் லவ்வாமா, அதாவது வந்து லவ்வாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு நஃப்ஸும் இருக்குது, அதுதான் ஃபன்னஃப்ஸு ஸஈதான்றாங்க. அதுதான் ஒரு சுபிட்சமானது. அது வந்து எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய ஷர்ரான விஷயங்களை நமக்குள்ள அது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ இப்படி செய்யலாமா, நீ அல்மனாருக்கெல்லாம் போகிறாளாச்சே, நீ கிளாஸுக்கு போகிறாளாச்சே, நீ ஒரு பயான் மிஸ் பண்ண மாட்டியே, நீ இந்த பாவத்தை செய்யலாமா, நீ தொழுகை விடலாமா, நீ சுபுஹ் தொழுகை மிஸ் பண்ணலாமா, நீ பெண்களை இப்படி பார்க்கலாமா, நீ விபச்சாரத்தை மனசால நினைக்கலாமா, நீ அநியாயம் பண்ணலாமா, இந்த உணர்வு. நான் சொல்ல அல்மனாரே இல்லைங்க பிரச்சனை. நம்ம அந்த மார்க்கத்தோடு இருக்கும்போது நம்மளோட உள் உணர்வு நம்மளே குறை சொல்லிட்டு இருக்கும். விளங்கா சொல்றது, உள் உணர்வு நம்மளை குறை சொல்லும். அது வந்து எப்போவுமே நல்லவைகளை செய்யுமாறு அந்த உணர்வு நம்மளை தூண்டி கொண்டிருக்கும். அதுதான் அந்த லவ்வாமான்னு சொல்லப்படும். இந்த லவ்வாமான்றத இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா அந்த தன்னுடைய ரூஹ்ல ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது வந்து
இந்த லவ்வாமான்றது என்னது? லாம எலூமுன்றது பழிக்கிறது. லவ்மத்த லாயிம் சொல்லுவோமே, லா யகாஃபூன ஃபில்லாஹி லவ்மத்த லாயிம். ஒரு காலம் வரும், அதாவது இந்த இஸ்லாத்தை சிலர் சீர்திருத்தம் பண்ணுவார்கள். அவங்க மக்கள் எதையெல்லாம் சீர்குலைச்சி வச்சுக்கிறாங்களோ இவங்க புதுசாக என்ன செய்வாங்க, குரபாக்கள்னு அவங்கள சொல்லப்படும். அந்த அந்நியர்கள், புதுசாக வரக்கூடியவர்கள் அந்த மார்க்கத்தில் சீர்திருத்தம் உண்டாக்குவாங்க. அவங்க யார் என்று சொன்னா, அவங்க லா யகாஃபூன ஃபில்லாஹி லவ்மத்த லாயிம். எவன் நம்மளை நிந்தனை செய்தாலும், எவன் நம்மளை பழிச்சாலும் அதுக்கு பயப்பட மாட்டாங்க. அதாவது பழிக்கிறது, இகழ்றதுன்னு நம்ம சொல்லுவோமே. இந்த இகழ்ச்சி என்பது நாம நம்மளுக்குள்ளதான் இகழணும், இன்னொரு ஆளை இகழப்படாது. அவர் அப்படி செய்யறாரு, அடுத்தவர்களை இகழ்வது, அடுத்தவர்களை பழிக்கிறது கூடாது. ஆனா நமக்குள்ள நம்மளோட செயல்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ செஞ்ச சரியா, நீ செஞ்ச சரியா, நீ தொழுறே, இது போதுமா, நீ ஃபர்லோட மட்டும் நிப்பாட்டுறியே, மற்றதெல்லாம் நம்ம செஞ்சா தானே ஃபர்ல உள்ள சின்ன அந்த மாதிரி நம்ம செய்யறது போதாது. நம்ம தர்மம் கொடுத்துக்கிறோமே, இது போதுமா, நம்ம குர்ஆன் ஓதி நம்ம இன்னைக்கு போதுமா, அப்படின்னு நம்மளே குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நப்சு தான் நம்மளே சரியான பாதையில கொண்டு எடுப்போம். அது ரெண்டு வகைன்னு சொல்லுவாங்க. முதலாவது வகை என்னன்னு சொன்னால், அதாவது லவ்வாமத்துன் மலூமான்னு சொல்லுவாங்க. அதாவது இகழப்படக்கூடியது. இகழப்படக்கூடியது என்னன்னா, அல்லாவும் அவனுடைய வானவர்களும் அவர்களாலும் அல்லாவால பழிக்கப்பட்டது, அல்லாவால நிந்திக்கப்பட்டது. சில நப்சுகள் இருக்கும், அது அல்லாவால் அவங்க பழிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க இழிவுபடுத்தப்பட்டிருக்கும், அவங்க செஞ்ச வேலை மோசமானது என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். வானவர்கள் அவர்களை சபிப்பார்கள். யாரு ஹக்கு இன்னதுதான் சத்தியம் என்று தெரிந்த பிறகு அதை மறைக்கிறார்களோ, உலாயிக்க எல் அனுகுமுல்லாஹ் வ எல் அனுகுமுல் லாயினூன், குர்ஆன் சொல்கிறது. அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள். அப்போ இந்த நிந்தனை அல்லது பழிப்புன்றது அல்லாஹ்வுடைய நிந்தனை நமக்கு வந்துடப்படாது, வானவர்களுடைய நிந்தனை வந்துடப்படாது. அப்ப இந்த வகையான விஷயம் நம்மள்கிட்ட வந்துடக்கூடாத விஷயம். ரெண்டாவது அது என்னன்னு சொன்னா, நாம் நம்மை நிந்தித்துக் கொள்வது, நம்முடைய மனசுல குறை கண்டு கொள்றது, நம்முடைய உணர்வுகள்ல பிழையான விஷயங்களை நமக்குள்ள நாம என்ன செய்ய, ஷர்ரை விட்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்வது. வஹியல்லதி லா தஸாலு தலூமு ஸாஹிபஹா. இந்த உணர்வு தான் மனிதனை பழித்துக் கொண்டே இருக்கும், குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த லாயிமுடைய முபாலகா தான், சீகா முபாலகா தான் லவ்வாமான்னு சொல்லுவோம். அதிகமா பழிக்கிறன்றது. லாயிம்ன்றது பழிப்பவன், அப்படிதானே? லாயிம். லவ்வாமான்றது அதிகமாக நமக்குள்ள என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும், குறை சொல்லணும், நமக்கு நாமளே என்ன செய்யணும், நம்மளே பழித்துக் கொள்ளணும். அப்ப என்ன செய்யும், அந்த நப்சு அவர் குறைவு செய்கிறார் என்று அவரை நிந்தித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் ஃபீ தாஅத்தில்லா, அதாவது அவர் எவ்வளவுதான் அவர் இறை வழிபாட்டில் இருந்தாலும் நீ குறைவாகத்தான் செய்கிறார் என்று அந்த நப்சு அந்த அடியானை பழித்துக் கொண்டிருக்கும். ஃபஹாதிஹி கைரு மலூமா, இது அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் அல்ல, அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறான், நிந்தித்துக் கொள்கிறான். இந்த நப்சு தான் அஷ்ரஃபுன் நுஃபூஸ், நப்சுகளிலேயே மிகச்சிறந்த ஒரு நப்சாகும். மன் லாமத் நப்ஸஹா ஃபீ தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே தனது நப்சை யார் குறை சொல்லி கொண்டிருக்கிறானோ அந்த நப்சு தான் மிகச்சிறந்த ஒரு நப்சாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக பிறர் தன்னை நிந்தனை செய்கிற போது அந்த நிந்தனையை இறை பொருத்தத்துக்காக அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த நப்ஸ். பிறர் நம்மளை விமர்சனம் செஞ்சா நம்ம ரிட்டன் அடிக்க மாட்டோம். நீங்க சொல்ற மாதிரி இல்லை, நான் எல்லாம் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லாது. ஓகே, நான் பிழை செஞ்சிட்டேன், நான் சரியாவே செஞ்சிருந்தா கூட, நான் சரியாவே ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தா கூட ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, அப்படியா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்றேன், எனக்காக துஆ செய்யுங்க, நான் பிழையா செஞ்சிருப்பேன் ஆயிக்கும் ஒரு சரிய கூட. இப்போ உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில் உமர் இப்னு கத்தாபுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஒரு முரண்பாடு வருது. உமர் இப்னு கத்தாப் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போய் உமர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறான். அப்போ உமர் இப்னு கத்தாப் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் மன்னிக்கட்டும் அப்படின்னு அந்த மன்னிப்பை எக்ஸப்ட் பண்ணலை. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட போகிறோம். அப்படித்தானே போய் விஷயத்தை சொன்னாங்க, பாருங்க நான் இப்படி சொன்ன, உமர் என்னை மன்னிக்காம விட்டாரு அப்படின்னு. பாருங்க அந்த மனசை பார்த்தீங்க தானே, இதான் மனசு. அப்போ உடனே உமர் இப்னு கத்தாப் யோசிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா, என்ன யோசிக்கிறாங்கடா, அபூபக்கர் வந்தாரு, நான் அவர் மன்னிக்கலை, நாங்கள் என்ன செய்யணும்,
போய் நாமோ அவர்கிட்ட திருப்பி போகண்டா, அவர் இல்லை, அவர் தெரியும் ரசூல்லாட்ட போய்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க. போன உடனே அந்த உமர் இப்னு கத்தாப் பார்த்த உடனே ரசூலோட முகம் மாறுறதை பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே அபூபக்கர் சித்திக் நினைக்கிறாங்க நான் செஞ்சதான் தவறு, அதனால தான் மன்னிப்பு போனாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரசூலல்லாஹ் நீங்கள் உமருக்கு ஒன்றும் சொல்லிடாதீங்க, ஹதீஸில் சுருக்கம், தப்பு செஞ்சவன் நான் தான் அப்படின்றான். அப்படின்டா இதுதான் ஒரு மூமினுடைய நிலைமை. யாராவது ஒரு தவறை சொல்லும்போது அதை சரி கட்டுறது, அதுக்கு நியாயம் சொல்கிறது, இல்லைண்ணா என்ன இதுக்கு தான் செஞ்சேன், என்ன நோக்கம் தெரியாமல் பேசாதீங்க, அதில்லை, நான் தவறாக எந்த திருத்திக் கொள்கிறேன், அந்த பணிவு வந்தால் அதுதான் நஃப்சுல் லவ்வாமா. அந்த நஃப்ஸு நமக்கு வரணும். இல்லை மேபி நாம செஞ்சது சரின்னு நினச்சிக்கிட்டிக்கலாம். அல்லாஹ் சொல்ல குர்ஆன்ல சொல்கிற நேரத்தில் ஸய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவங்க செய்கிற வேலையை அவர்களுக்கு அழகுபடுத்திக்கிட்டே தான் இருப்பான். நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு நம்மளை உணர வைக்க மாட்டான் எப்போவுமே. ஏண்டா இதா கீல லஹு இத்தகில்லா அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அல்லாஹ் சொல்கிறான். அவனுக்கு அல்லாஹ்வை பயப்படுன்னு சொன்னால் அவனோட பெருமை அவனை பாவத்தின்பால் இழுத்து செல்கிறது. இந்த உள்ள நமக்கு வந்துடப்படாது இல்லை அப்படின்னு. அப்போ எப்போவுமே பிறர் நம்மளே விமர்சனம் செய்கிற நேரத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அதை நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஃபலா தஅஹுதுஹா ஃபீஹி லௌமத்து லாயிம், இந்த நிலைமை யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் உண்மையான உள்ளத்தை உடையவராக, அதாவது மிக மேன்மையான உள்ளத்தை உள்ளவராக அது இருக்கிறார். வ அம்மா மன் ரதியத் பி அமாலிஹா, யார் தனது செயலை தானே புரிந்து கொள்கிறாரோ, நான் செஞ்சது சரியா தான் அப்படின்னு தன்னை தானே அவர் தன்னுடைய செயலை நியாயப்படுத்திக் கொள்கிறாரோ, வலம் தலும் நஃப்ஸஹா, அவருடைய நஃப்ஸு அவரை நிந்திக்க இல்லையோ, அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறருடைய பழி சொல்லுகளை அவர் சுமந்து கொள்ள மறுக்கிறாரோ, அந்த நஃப்ஸு தான் அல்லாஹ் அதை சபிக்கிறான், அதை அல்லாஹ் நிந்திக்கிறான், குறை சொல்லுகிறான் என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியி ரஹ்மத்துல்லாஹி அழகா சொல்றான். எனவே தான் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் தஆலா இந்த நஃப்ஸை கொண்டு சத்தியம் பண்றான். சூரா அல் கியாமால ஆரம்ப அத்தியாயத்தில் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, அப்படிதானே, கியாம நாளை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமான்னு அல்லாஹ் சொல்றான். நிந்திக்கக்கூடிய உள்ளங்களை கொண்டும் சத்தியம் செய்கிறேன். அப்போ மனித உள்ளம் எப்போவுமே லவ்வாமாவாகத்தான் இருக்கணும். நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். பிறரைத்தான் நம்ம குறை சொல்லப்படாது. பிறர் விஷயத்தில் நம்ம என்ன செய்யப்படாது, குறை சொல்லப்படாது. ஏதாவது தவற கண்டோமா, அது ஒரு பாவமாக நமக்கு தெரியுதா, நம்ம போய் அழகான முறையில் உபதேசம் பண்ணும், அப்படித்தானே, உபதேசம் அழகான முறையில் பண்ணும். ஆனால் நம்மளே விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா இதை கொண்டு சத்தியம் பண்ணுகிறான். இதை நாங்கள் சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ லவ்வாமாண்டா என்ன, அம்மாரான்றது உங்களுக்கு தெரியும். அது எப்போவுமே அதில் நேச்சர் மனுஷனுக்கு பாவத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். எல்லா மனுஷனும் இதில் விதிவிலக்கு இல்லை, அப்படிதானே. ரெண்டாவது நிலை என்னென்னா, நாம் இந்த நிலையில தான் நம்மளோட உள்ளத்தை எப்போவுமே வச்சிருக்கணும். எப்போவுமே நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற லவ்வாமான்ற இரண்டாவது கட்டத்தில் நாங்கள் இருக்கணும். இப்போ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டா மூன்றாவது ஒன்று இருக்குது அல் முத்மஇன்னா. அதை நாங்கள் பார்க்கறதுக்கு முதல்ல இந்த அல் ஃபுஆது அப்படின்றா என்னன்றதையும் பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ ஏன்னா அதுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது. நம்ம சொன்னோமே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மாருடைய கருவறையிலிருந்து அவன்தான் உங்களை வெளியேற்றினான். லா தஅலமூன ஷைஅன், நீங்கள் எந்த ஒன்றையும் விளங்காம இருந்தீங்க. இந்த உலகத்துக்கு உங்களோட தாய் உங்களை ஈன்ற போது இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்னன்றது தெரியாது, உங்களுக்கு அழத்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அப்படி நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு அவன் கேள்வி புலனையும் பார்வையையும் அஃஇதா, இந்த இடத்துல உள்ளத்தையும் உள்ளங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கிற அந்த ஆரம்ப நிலையில சொல்றான், உங்களுக்கு கேள்வி புலனை வைத்தான், உங்களுக்கு பார்வையை வச்சான், உங்களுக்கு அல் அஃஇதா, ஃபுஆதுடைய ப்ளூரல் தான், ஜம்மு தான் அஃஇதா, உள்ளங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் நீங்கள் நன்றியோடு வாழணுத்துக்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் தஆலா இத சூரா இஸ்ரால 17வது சொல்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, கேள்வியும் பார்வையும் உள்ளங்களும் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். அப்ப இங்க இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கல்புக்கும் உள்ளத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டையும் நம்ம உள்ளம் தான் யூஸ் பண்றோம் நம்மட பாசையில. கல்பு என்பது மனித உடம்புல
ஒரு முக்கியமான ஒரு கேந்திரமான ஒரு இடம். அடுத்த பதிவில் நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். உள்ளம் என்பது அந்த கல்புல அமைஞ்சிக்கக்கூடிய மனிதனுடைய கவலையை, துன்பங்களை, மனிதனுடைய அந்த நோவினைகளை உச்சகட்டமாக உணரக்கூடிய ஒரு இடத்துக்குத்தான் அஃஇதா என்று சொல்லப்படும். அது உள்ளத்தோட சேர்ந்தது தான், அந்த கல்போட இணைஞ்ச ஒன்று தான் அப்படின்னா. சிலவங்க சொல்றாங்க இல்லை அது மூளையை சம்மந்தப்படுத்தும்றான். இப்போ சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா, இதெல்லாம் விளங்கி எடுக்கிற விஷயங்கள். உள்ளம் சிந்திக்குது, கல்பு கவலைப்படுது, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குறோம், பார்வை, நம்மட பார்வை மூளைக்கு சம்பந்தம் இல்லாத பார்வையாக அது இருந்தால் அந்த பார்வை நமக்கு அறிவையோ அதை ஒரு ஐடியாவே தராது. சும்மா ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு ஏதோ வேற யோசனை இருக்கிறான்டா. அந்த பார்வை, நாம் இந்த வாட்சை பார்த்துட்டு இருக்கிறோம், கிளாக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்கு அந்த டைம் பார்க்கல. ஒரு ஆள் என்ன டைம் கேட்டால் தெரியலைங்கிறேன். நீங்கள் வாட்சை தானே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதை சும்மா பார்த்தேன், அந்த கவனத்தோடு பார்த்தா தான் எனக்கு டைம் தெரியும். அப்படி தானே? நீங்கள் சும்மா இங்கே வந்து நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நான் இந்த சொல்கிற சப்ஜெக்டை நீங்கள் உள் வாங்கலை, உங்களோட மூளைக்கு கனெக்ட் பண்ணலை, காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களோட சிந்தனை எத்தனை மணிக்கு முடிப்பாரோ தெரியலனா அப்படி இருக்கும். அப்படி தானே? அந்த உள்வாங்கணுன்னா அந்த மூளையோட கனெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹு அலம். இதே மாதிரி தான் கல்புடைய தொழிற்பாடு, ஃபுஆதுடைய தொழிற்பாடு. மனிதன் கவலைப்படணும்டா. பைத்தியக்காரன் இருக்கிறான், அவனுக்கு கவலை நுண்ணிக்குதான் இல்லை. ஏன் இல்லை அவனுக்கு கவலை? ஏன் இல்லை? அவனுக்கு கண் பார்வைக்குது, காது கேட்குது, அவனை கூப்பிட்டா என்னன்னு கேட்குறான், எல்லாம் நடக்குது, அவனுக்கு கல்வி இருக்கத்தான் செய்யுது. ஏன் அவனுக்கு கவலை வருது இல்லைண்டா, அந்த அதை கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டிவிட்டி இல்லை, அதை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லாஹு அலம். இப்போ நீங்கள் பாருங்க, அந்த உச்சகட்டமான துன்பத்தை அடையக்கூடிய விதமாக அல்லாஹு தஆலா அந்த ஃபுஆதை யூஸ் பண்ணுற ஒரு இடத்தை சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்கே போடுறாங்க? அந்த நதியில் போடுறாங்க, பேழையில் போடுறாங்க தானே. ஒரு தாய்க்கு பிள்ளைய ஒரு நதியில் போட்டுட்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க தாயோட இடத்துலேருந்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த தாய் உச்சகட்டமான ஒரு வேதனையை சந்தித்தார்கள் என்று சொல்கிற இடத்துல வஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகன்றான் அல்லாஹ். மூசாவுடைய தாயுடைய ஃபுஆது வந்து வெறுமை அடைந்து விட்டது அப்படின்னா இந்த இடத்துல கல்பை சொல்லலை. கல்புல ஒரு மனிதன் உச்சகட்டமாக கவலைப்படுற ஒரு இடம் தான் ஃபுஆது என்ற இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் வந்து அதாவது இன் காதத் துபதி லவ்லா அன் ரபத்னா அலா கல்பிஹா, இதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்களோட உள்ளத்தை நாங்கள் உறுதியா வைக்கல, கல்பை உறுதியா வைக்கலண்டா. இந்த இடத்துல ரெண்டு வசனத்தையும் நல்லா பேசுறான். அவங்களோட கல்பை நாங்கள் ஸ்ட்ராங்கா வைக்கலன்னு சொன்னா விளங்குதா சொல்றது? நாங்கள் இந்த கப்பை கொண்டு இங்கே வைக்கிறோம், அப்படித்தானே? இந்த கப்பில் உள்ள இந்த சாய் இப்படி இருக்குது, இந்த கப்பை ஆடுற ஒரு மேசைக்கு மேலே வச்சா என்ன நடக்கும்? அது கொட்டுமா இல்லையா? கொட்டும். உள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்குள்ளே உள்ள அந்த ஃபுஆதும் ஸ்ட்ராங் ஆகிக்கும். விளங்குதா நான் சொல்கிற சப்ஜெக்ட்? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கல்பை ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம், அதுதான் அது ஆடலை, அதுதான் கொட்டலை, அப்படி மாதிரி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஃபுஆதை கவலையிலேருந்து காப்பாற்றணும். நான் எப்படி நான் ஸ்ட்ராங்காக வச்சோம், கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டீங்க வெளியில் போய் சொல்லிப்பாங்க, இது ஏன் புள்ள தான் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை ஆகிக்கும். அல்லாஹ் தஆலா ஸ்ட்ராங் பண்ணி வச்சேன்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஃபுஆத் என்ற வசனத்தை சொல்கிறான். அப்போ இதே மாதிரி நீங்கள் பாருங்க, இப்போ இந்த வசனமும் அந்த ஃபுஆதுன்னா என்னன்றதை புரிஞ்சு கொள்கிற ஒரு இடம். அடுத்த வசனத்தை பாருங்க, சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் 42, 43. லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் விளங்காம இருக்கிறான் என்று நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்க்கு நீங்கள் ஒன்றும் செய்யறதெல்லாம் தெரியாது, அல்லாஹ் சும்மா கேலஸ் ஆகிக்கிறான், காஃபில் ஆகிக்கிறான், பொடுபோக்கு ஆகிக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னமா யுஅখিরুஹும் லியௌமின், அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு நாளை வச்சுக்கிறான், உங்களை பிடிப்பான். நீங்க நினைக்காதீங்க உங்களோட அநியாயம் எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியாது, விளங்காம இருக்கிறான் அல்லது கேலஸா இல்லை. அல்லாஹ் அதுக்கான ஒரு நாளை வைத்திருக்கிறான். அந்த நாள் வந்து விட்டால் நீங்கள் தரிகட்டு ஓடுவீங்க, உங்களோட தலை கீழே பணியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், வஅஃஇதத்துஹும் ஹவான்றான். அவங்களோட உள்ளம் எல்லாம் அந்த பயக்கெடுதியின் காரணமாக, அல்லாஹ்ட அந்த புட்டியின் காரணமாக அவர்களுடைய அந்த 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 அஃஇதா, அந்த உள்ளங்கள் எல்லாம் வெறுமையாகிவிடும். அப்படி
ஒரு பயத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த உச்சகட்ட பயத்தை சொல்ற இடத்துல அல்லாஹ் அஃப்இதா என்ற சொல்ல யூஸ் பண்றோம். அந்த குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, என்ன தத்தலிஉ அலல் அஃப்இதாண்டு, நரக நெருப்பு சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான், அது உள்ளத்தினுடைய அஃப்இதாவை சென்றடையும்ன்றான். அந்த நரக நெருப்பு உள்ளத்தை தாக்காது, அதாவது உச்சகட்டமாக அவனுக்கு வலியை கொடுக்கும் என்ற இடத்துல நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இந்த விஷயம் எல்லாமே நம்ம சொன்னது என்னண்டா, மனிதன் இந்த உள்ளத்துல கவனிக்க வேண்டிய இடங்கள், உள்ளத்தை பற்றிய ஒரு நல்ல ஒரு அறிவு இருந்தா தான் நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கிறோம், நம்மளோட உள்ளம் எந்த இடத்துல இருக்குது, நாம் அதை எந்த அளவுக்கு நம்ம துப்புரவுப்படுத்தணும், நமது உள்ளம் எதை நேசிக்குது, எதோடு நமக்கு தொடர்பு கூட இருக்குது, இதை நம்ம டெய்லி நம்மளோட அப்டேட்டில் வச்சுக்கிறோம். டெய்லி மட்டுமல்ல, ஒவ்வொரு நமக்கு எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ நம்மளோட செயலை அளந்துக்கிட்டே இருக்கணும், நம்மளோட மீசானில் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சரியாகிக்கிறோமா, நம்மளோட எண்ணங்கள் சரியாகிக்குதா, நம்மளோட பாவங்களில் நம்ம ஈடுபடுறோமா, பாவத்தை நம்ம என்ன செய்கிறோம், எதிர்க்கிறோமா, அல்லது நாமளே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறான், நாளைய மறுமை நாளில் சில ஆட்களை அல்லாஹு தாலா சொல்கிறான், செய்ய நன்மை செஞ்சிப்பாங்க, ஆனால் நஷ்டவாளிகளாக வருவார்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவங்க செய்கிறது எல்லாமே அவங்க நல்லதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அல்லாஹு தாலா பல இடங்களில் சொல்லி காட்டுறான். எனவே இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நாங்கள் இந்த முத்துமஇன்னாக்கு முதல்ல இந்த உள்ளங்களை என்ன செய்கிறாங்கன்னா பிரிக்கிறாங்க. அல் கல்பு, இந்த கல்புண்டா என்னன்றதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த கல்புண்டா என்னன்னு சொன்னால், இந்த இமாம் அவங்க சொல்கிறாங்க, கல்பு அப்படின்றது உடம்புல ஒரு உறுப்புக்கு சொல்லப்படும். இந்த உறுப்பு கல் மலிக்கில் முத்தஸர்ரிஃபி ஃபில் ஜுனூத், படைகளை வழிநடத்துகின்ற ஒரு அரசன் என்ன இடத்தில் இருப்பானோ அதே மாதிரி இந்த உடம்புல கல்பு என்பது முக்கியமான ஒரு கேந்திர நிலையமாகும். அல்லது தஸ்துரு குல்லுஹா அன் அம்ரி, உடம்புடைய ஒவ்வொரு நகர்வுகளும் மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உள்ளத்தில் இருந்துதான் அது தொடங்குகிறது. நஃப்ஸுடைய அந்த எண்ணங்கள் கூட அதில் மெயின் இடம் எங்க, அது உள்ளம், கல்புலேந்து தான் அது உதயமாகிறது. கல்பு தான் அதற்கு முக்கியமான இடமாக இருக்கிறது. அந்த கல்பு என்பது வயஸ்தஅமிலுஹா ஃபீமா ஷா, அது நாடிய விதத்திலே அது அதனுடைய செயல்பாடுகளை அது செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உடம்பினுடைய உறுப்புகளும் அல்லது மனிதனுடைய செயல்பாடுகளும் தஹ்த உபூதியத்திஹி வ கஹ்ரிஹி, கல்பினுடைய வழிபாட்டில் தான் அது இருக்குது. அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வராங்கண்டா, மனிதனுடைய எல்லா செயலும் கல்புக்கு அடிமையாகத்தான் மனுஷன் எல்லா நடவடிக்கையும் இருக்கும். கல்பு தான் அவனை வழி நடத்துது, அவனை கைட் பண்ணுது, முக்கியமான உடம்பினுடைய உறுப்பாக அது இருக்கிறது அப்படின்றத சொல்றான். அதுக்கு ஒரு சான்றாக நாம் அடிக்கடி தெரியக்கூடிய ஒரு செய்தி தான் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 52வது இலக்கத்தில் நாம் தெரிஞ்ச ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது. முதுகானா என்னது, சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீர்பற்று விடுமாக இருந்தால் முழு உடம்பும் சீர்பற்று விடுகிறது. வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கட்டு போய்விடுமாக இருந்தால் முழு உடம்பும் சீர்கட்டு போய்விடுகிறது. அலா வஹியல் கல்பு, நான் சொன்னனே ஒரு அரசனை போல, இதுதான் ராசா, இதுதான் உங்களை உடம்பை ஆளுகிற உங்களோட செயல்பாடு. நீங்க நல்லவனா வாழ்றீங்களா அல்லது உங்களோட செயல் மோசமா என்பதை தீர்மானிக்கிற முக்கியமான ஒரு இடம்தான் இந்த கல்பு, உள்ளத்துல உள்ள ஒரு சதை துண்டு. இந்த கல்பு செய்யற வேலை என்னன்னு சொன்னால், அறிவு சார்ந்த செயல்பாடுகளை சிந்திப்பது, அதை விளங்குறது. உதாரணமா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவங்களோட உள்ளங்கள்ல அல்லாஹ் சொல்றான் பூட்டு போடப்பட்டிருக்குதான்னு கேட்கிறான். அப்ப சிந்தித்தல் என்கிற வேலையை இந்த கல்பு செய்கிறது அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறது, ஒரு விஷயத்தை விளங்குறது, ஒரு விஷயத்தை படிப்பினை பெறுவது, ஒரு விஷயத்தை முடிவெடுப்பது, இது போன்ற ஒரு அல் ஈமான் நம்பிக்கை, முஹப்பத் அல்லாஹ் பற்றி அந்த நேசம், இதெல்லாம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிக்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 விஷயம் ஒரு மூமினுடைய கல்பு அதுக்கு மாற செய்யாதுன்னா என்ன, அதுல முக்கியமா சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அவன் இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக செய்வது முக்கியமா சொன்னாங்க. அப்ப உள்ளம் தான் மனித செயல்பாடுகளுடைய ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது, சிந்திக்கிறது, அதுதான் ஒரு விஷயத்தை உள்வாங்குகிறது, ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல
சூரா காஃப்ல சொல்றான், அதாவது எப்படி சொல்றான், வக்கம் அஹ்லக்னா கப்லஹும் மின் கர்னின், நாம் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ தலைமுறைகளை அழித்திருக்கிறோம். ஹும் அஷத்து மின்ஹும் பத்ஷா ஃபனக்கபு ஃபில் பிலாத். அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்களை விட அவர்கள் மிக பலசாலிகளாக இருந்தார்கள். மலைகளை அவர்கள் குடைந்தவர்கள், வீடுகளை அமைத்தார்கள். இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு இது ஒரு நல்லுபதேசமாக, நினைவூட்டலாக இருக்கிறது. அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய அதாவது அந்த செய்தியை அவன் உள்வாங்குகிறானோ, அதற்கு காது கொடுக்கிறானோ, அத்தகையவர்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சிந்தனைக்கு கல்பு பத்தி சொல்றான். அப்ப கல்புட வேலை என்னண்டா, சிந்திப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சொல்றான், நீங்க இந்த பூமியில போய் பாருங்க, உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்க. அல்லாஹ் சில சம்பவங்களை சொல்லி போட்டு சொல்றான், அவர்களுடைய கண்கள் குருடாகல்ல, பார்க்குறாங்க. ஆனா அந்த அந்த அழிவுகளை பார்க்குறாங்க, படிப்பினைகளை பார்க்குறாங்க, கடந்த கால சமுதாயங்களுக்கு நடந்த அதாவது கொடூரங்களை பார்க்குறாங்க. ஆனால் பார்வை மட்டும்தான், அவங்களோட உள்ளங்களை அது சென்றடைவதில்லை. அல்லாஹ் சொல்றான், கண்கள் குருடாகல்ல, ஆனால் அவங்க அதை உள்ளத்தால சிந்திச்சு, நாம இப்படி நடக்கப்படாது, இதெல்லாம் நாங்க பார்க்கிறோமா இல்லையா என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை என்று நம்ம ஏராள இடங்கள்ல பார்க்கிறோம். எனவேதான் அல் ஜாமிஉல் உலூம் வல் ஹிகம்ல இந்த கல்புடைய சீர்திருத்தம் சம்பந்தமான அழகான சில வரிகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கண்டா, அதாவது அன்ன சலாஹ ஹரகாத்தில் அப்தி பிஜவாரிஹி, ஒரு மனிதனுடைய அதாவது உடல், அவனுடைய உடல் உறுப்புகளுடைய அந்த அசைவுகள் இருக்கிறது, அந்த அந்த அசைவுகளுடைய சீர்திருத்தம், மனிதனுடைய செயல்பாடுகள், அசைவுகளுடைய அந்த செயல்களுடைய சீர்திருத்தம் இருக்கிறது. எப்பன்னு சொன்னால், அவன் பாவமான விஷயங்களை விட்டும் ஒதுங்குவது, அவனுக்கு அதாவது சந்தேகமான விஷயங்களை அவன் தவிர்த்து கொள்வது, இவை அனைத்தும் எதிலே நடைபெறுகிறது என்றால் சலாஹி ஹரகத்தி கல்பிஹி, அவருடைய உள்ளம் சீர்படுவதிலே தான் அது தங்கியிருக்கிறது. ஒரு மனிதன் நல்லதை செய்வதற்கு முன் வருவதும், பாவத்தை விட்டும் அவன் தவிர்த்து நடப்பதும், அவன் மோசமான விஷயங்களை, சுபஹாத்துக்களை, சந்தேகமானவைகளை, அவனை அழிவிலே தள்ளக்கூடியவைகளை விட்டும் அவன் ஒதுங்கி வாழ்வதற்கும் இடையிலான முக்கியமான விஷயம் என்னென்றால், அவனது உள்ளம், அவனது கல்பு சீராக இருந்தால் மட்டும்தான் அவன் சீர்பெறுகின்றான். ஃபஇதா கான கல்புஹு சலீமன், அவனுடைய உள்ளம் ஈடேற்றமாக இருந்தால், அது பாதுகாப்பானதாக இருந்தால், லைஸ ஃபீ கல்பிஹி இல்லா முஹப்பத்துல்லாஹி வ முஹப்பத்து மா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய நேசமும், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை விரும்புகின்ற அந்த தன்மையும் அவனுடைய உள்ளத்துக்குள்ள இல்லாத போது அவன் என்ன செய்கிறான், வஹஷியத்துல் உகூஇ ஃபீமா யக்ரஹுஹு, அவன் என்ன செய்கிறான், அவன் அந்த உள்ளத்தை நிரப்பும் போது அவன் செயல்கள் சீர்திருந்துகிறது. அவன் என்ன செய்கிறான், உள்ளம் சீர்படாத நேரத்தில், அதாவது அவன் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களிலே அவன் ஈடுபடுகிறான். அப்படி ஈடுபடுகின்ற போது அவன் இங்க முக்கியமாக அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்றால், உள்ளம் என்பதுதான் மனித செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது என்பதை மிக அழகான முறையில் சொல்றாங்க. எனவே என்ன சொல்றாங்க, உள்ளம் அதாவது கல்பை எப்பவுமே நாம் என்ன செய்யணும், நல்ல நிலையில இருக்குதா என்று பார்த்துக்கொள்ளணும். அப்ப இந்த வகையில தான் கல்பை மூன்று, நம்ம உள்ளத்தை பிரிச்சோம், நப்ச மூன்றா பிரிச்சோம். ஒன்னும் அம்மாரான்னு சொன்னோம், ரெண்டாவது லவ்வாமான்னு சொன்னோம், மூன்றாவது முத்துமஇன்னான்னு சொன்னோம். சரிதானே? உள்ள கல்பை பிரிக்கிறாங்க. இந்த கல்பை பொறுத்தவரையும் மூன்று வகையாக இந்த கல்பை பிரிக்கலாம், மூன்று வகையாக இந்த கல்பை பிரிக்கலாம். முதலாவது என்னன்னு சொன்னால் அல் கல்பு சலீம் அல்லது அல் கல்பு சஹீஹ்னு சொல்லுவாங்க. அதாவது சலீமான, ஈடேற்றம் அடைந்த அல்லது சஹீஹான, சீரான கல்பு, முதலாவது வகையான கல்பு. ரெண்டாவது பிரிக்கிறாங்க வல் கல்புல் மையித். மையித்னா என்னது, மௌத்தா போன உள்ளம், மரணித்த உள்ளம், இரண்டாவது வகையான உள்ளம். மூன்றாவது பிரிக்கிறாங்க வல் கல்புல் மரீத், அதாவது நோய்வாய்ப்பட்ட உள்ளம். இந்த மூன்று வகையான உள்ளமாக இந்த உள்ளங்களை கல்பை பிரிக்கிறாங்க. எப்படி நஃப்ஸ மூணா பிரிச்சாங்களோ
இந்த கல்பை மூணா பிரிக்கிறாங்க. இந்த 3 வகையான கல்புல எந்த உள்ளம் மனுஷனுக்கு இருந்தால் அது மிகச் சிறந்தது? இது முக்கியமான ஒரு பகுதி. இந்த 3னுடைய பகுதியையும் நாங்கள் ஓரளவுக்கு சுருக்கமாக நாங்கள் பார்க்கிறன்றது நமக்கு இந்த தலைப்புல முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். முதலாவது நீங்க பாருங்க, முதலாவது வகையான கல்பை பொறுத்தவரையும் அல் கல்பு சலீம் அல்லது சஹி அப்படின்றது, அல்லது அன் நகி தூய்மையான உள்ளம் என்று சொல்லக்கூடியது சுமார் 11 பகுதிகளாக இதை பிரிச்சுக்கிறாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியாவும் பிரிச்சுக்கிறாங்க. 11 வகையாக பிரிக்கிறாங்க. 11 வகையாக இந்த நல்ல உள்ளம் கல்புன் சலீம்னு சொல்லக்கூடியது 11 வகையாக குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்றேன். ஏன் இந்த 11 வகையை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்டா, நம்ம நல்ல பகுதியில் நம்ம உள்ளத்தை வச்சுக்கணும். எப்பவுமே நம்மளோட கல்பு சலீமாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் நாளைய மறுமையில் யார் அல்லாஹ் இடத்துல வெற்றி பெறுவார்? யார் பி கல்பின் சலீம், ஈடேற்றம் அடைந்த உள்ளத்தோடு யார் அல்லாஹ்வை சந்திக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன் அப்படின்றது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்போ குர்ஆன்ல நீங்க பாருங்க, எடுத்து இந்த நல்ல உள்ளம் கல்புன் சலீம் அப்படின்றது அது எப்படிப்பட்ட உள்ளமாக அது இருக்கும்டா, எப்படிப்பட்ட கல்பாக இருக்குண்டா. நாங்க நப்சு முத்மஇன் படிச்சோமே, அதே மாதிரி அல் கல்புல் முத்மஇன், அந்த கல்பு என்பது அமைதி அடைந்ததாக அது இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல பாருங்க, அல்லதீன ஆமனு, அந்த ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களது உள்ளங்கள் இறை நினைவுகளால் அமைதி அடைந்திருக்கும். உண்மையான ஒரு மூமினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்டா, அந்த கல்புன் சலீம், அந்த உள்ளம் இறை நினைவுகளால் அமைதி பெற்றிருக்கும். அல்லாஹ் சொல்றான், அலா தெரிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், இறை நினைவுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்துகிறது. சூரத்துர் ரஅத்ல 27, 28 ஆகிய வசனங்களை நீங்க பார்க்கலாம். அப்ப நல்ல உள்ளம் கல்புன் சலீம்ல முதலாவது அந்த வகை என்ன? முத்மஇன், அமைதி அடைந்த உள்ளம். இது முதலாவது. இரண்டாவது என்னது? முனீப்னு சொல்லுவாங்க. கல்புன் முனீப்னு சொல்லுவாங்க. முத்மஇன் முதலாவது, அல் கல்புல் முனீப்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத். சூரா காஃப்ல 31 தொடக்கம் 35 வரைக்கும் உள்ள வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இறையச்சம் உள்ள முத்தகீன்களுக்கு சொர்க்கம் என்பது மிகவும் அண்மையிலே கொண்டு வரப்படும், கிட்ட கொண்டு வரப்படும். ஹாதா மா துஅதூன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீத், ஒவ்வொரு அல்லாஹ்வை நோக்கி மீளக்கூடியவர்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம் இதுதான் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்றான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், எவர்கள் ரஹ்மானை மறைவிலும் பயந்து, வஜாஅ பிகல்பின் முனீப், அல்லாஹ்வை நோக்கி முற்றிலும் சாய்ந்த இதயத்தோடு யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ, அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்குத்தான் இந்த சுவர்க்கம் இருக்கிறது. உதுஹுலூஹா பிஸலாமின், நீங்கள் சலாமோடு பாதுகாப்போடு நீங்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழையுங்கள். ஜாலிக யௌமுல் ஹுலூத், இதுதான் நிரந்தரமான ஒரு நாளாகும். லஹும் மா யஷாஊன ஃபீஹா, அவர்கள் அந்த சொர்க்கத்திலே விரும்பியது அவர்களுக்கு இருக்கிறது. வலதைனா மஸீத், இன்னும் நம்மிடம் அவர்களுக்காக இருக்கிறது சொல்றான். யாரை சொல்றான்? யார்? வஜாஅ பிகல்பின் முனீப். அப்ப இது நல்ல உள்ளமா, நோய் உள்ளமா? இல்ல, கல்புன் சலீம். அப்ப முதலாவது கல்பு முத்மஇன், கல்பு முனீப். மூன்றாவது வஜில், அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? நல்ல உள்ளம், அல்லாஹ் என்று சொல்லப்படுற போது அந்த உள்ளம் நடுங்கும், பயப்படும். நாம் ஏற்கனவே இதை பத்தி படிச்சோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிற நேரத்தில் அவர்களது உள்ளங்கள் நடுங்கும், பயப்படும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் زَادَتْهُمْ ஈமானா, அவங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்க பாருங்க, இதை நீங்க பிராக்டிக்கலா நீங்க விளங்கியிருப்பீங்க. கருத்தே விளங்கலண்டா கூட நம்ம அழுகுறோமா இல்லையா? கருத்தே விளங்கல, ஆனா அழுகுறோம். எதுக்கு அழுகுறோம்? என்ன நம்மளை அள வச்சது என்ன? அந்த வசனங்கள் ஓதும் போது நாங்கள் ஹரத்துக்கு போகிற நேரம் அல்லது பள்ளிகளில் தொழுகிற நேரம் ஓதப்படுது. அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் சொல்கிற நேரத்தில் அவர் அழுகுறாரு, நம்மளை அழுகுறோம். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹ் இந்த அழுகையும் பிரிக்கிறாங்க.
சில அழுகை இருக்குது, அதாவது அல் புக்கா உல் முவாஃபகான்னு சொல்றது. இன்னொரு ஆள் அழும்போது பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அழுவுரு, அந்த அழுகையை நான் சொல்லலை. அந்த குர்ஆன் வசனம் காதில் உழும்போது நம்மட உள்ளத்துக்குள்ள அல்லாஹு தஆலா சொல்றானே, அந்த 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 அச்சம் வருது, பயம் வருது, என்னன்னு விளங்கலைன்னா கூட அதில் தாக்கம் முக்கியமாக நம்ம பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அவருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற போது ஜாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சிக்கிறாங்க. அப்ப வஜிலத் குலூபுஹும்ன்றான், உள்ளங்கள் என்ன செய்யும்? நடுங்கும். அப்ப கல்புன் சலீம்ல மூன்றாவது வகையான உள்ளம் என்ன? வஜில், நடுங்கக்கூடிய உள்ளமாக அது இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சலீம்ன்ற வார்த்தையும் அல்லாஹு தஆலா பயன்படுத்தினான். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அன்றைய தினத்திலே அவர்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரமோ பிள்ளைகளோ அவர்களுக்கு எந்த விதமான பிரயோசனம் அளிக்க மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் ஈடேற்றத்தோடு ஈடேற்றம் உள்ள உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவார்கள். வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன், அல்லாஹு தஆலா சலீம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி லையின் பாங்க, லையின்ன்றது மென்மையான உள்ளம். சொல்லுங்க சார், ஒரு இது ஹாதா லையின் என்றால் ரொம்ப வெரி சாஃப்ட்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் லையின் அரபுல சொல்றது. வழங்குதா? அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹு தஆலா அழகான செய்திகளை அவன் திருமறை குர்ஆனிலே இறக்கி இருக்கிறான். அந்த செய்தி கிதாபன் முத்தஷாபிஹன், அது ஒரு அல்லாஹ்வுடைய வேதம், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியதாக அது இருக்கிறது. தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், அதாவது யார் தங்களுடைய ரப்பை பயப்படுகிறார்களோ அவர்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்து போய்விடுகிறது. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும், அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் இளகி போய் விடுகின்றன, சாஃப்டாக, அல்லது மென்மை அடைந்து விடுகின்றன. அப்படின்னு சொன்னா உள்ளம் கடினமா இருந்தால் அது நல்ல உள்ளம் அல்ல. வழங்க சொல்றது அதான் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லலாம், ல இன் குன்த ஃபல்லன் கலீலல் கல்புன்றான். இந்த லையினுக்கு எதிரான சொல். நீங்க கடின சித்தம் உள்ளவராக இருந்தால் நீங்க நபிதானே நல்ல கொள்கைதானே பார்க்க மாட்டாங்க. லன் ஃபத்து மின் ஹவுலி, உங்களை விட்டு ஓடிடுவாங்க. அப்போ உள்ளம் எப்போவுமே நல்லதை உள்வாங்கிற உள்ளம் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்க, நல்ல மனுஷனெல்லாம் சாஃப்டாக இருப்பான். ஒரு ஜாதி உங்கள்கிட்ட ஈக்கிறானா இருந்தால் அவன் இவனுக்கிட்ட போய் சொன்ன மூளை ஏற்றுக்கொள்வானா இல்லையா, ஆளை பார்த்தா அப்படின்ற மாதிரி சில ஆள்கிட்ட நம்ம விரும்புவோமா அப்படிப்பட்ட கடினமான நபர்களை? அப்பெல்லாம் நபியை பார்த்து சொல்கிறான், நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கன்றான், சாஃப்டாயிருங்க. எப்படிப்பட்ட நபி, எவ்வளோ பெரிய மனுஷன், அந்த ஆளை போய், அந்த மாமனிதரை போய் அவரை சட்டையை புட்டிச்சு பட்டார்னு இழுத்து பின்னுக்கு செவப்பட்டிக்குது. யா முஹம்மத் முர்லி மின் மான். ரசூலா நினச்சிருந்தா என்ன வேணா செஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்பட்டாங்களா? இதான் லைங்கிறது. உட்ராப்பா பாவம், விளங்காமல் கேட்குறானு. ஒரு ஆள் சிறுநீர் கழிக்கிறார், எல்லாரும் தாக்கப்படுற ரசூல் சொன்னாங்க, ரிலாக்ஸ், ஏன் போட்டு அந்த வாடுபடு, எல்லாம் முடிஞ்சிட்டு போய் தண்ணியை ஊற்றிட்டு பள்ளி இப்படியெல்லாம் அதான் அந்த அந்த சாஃப்டான அந்த அந்த குணம் அவனோட செயலில் விளங்கும். நல்லா பாதுகாக்கணும். நம்மள்கிட்ட இந்த கடுமையான சில குணங்கள்லாம் வருது, எல்லாரையும் பாதுகாக்கணும். நம்மளோட லையினை வச்சுக்கிறோம் எப்போவுமே. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களது உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அவங்கள உள்ளங்கள் மென்மை அடைந்து விடுகிறது அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டு. வ குலூபுஹும் தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ் ذلك ஹுதல்லாஹ் யஹ்தி பிஹி மன் யஷா, இது அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். அதே மாதிரி ரஹீம், இரக்கம் உள்ளதாக இருக்கணும். நல்ல உள்ளம் கல்புன் சலீம்னா அது இரக்கம் இயற்கையில் அது இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்றான், வஜஅல்னா, அதாவது ஃபீ குலூபிஹிமுல் லதீன தபஉஹு ரஃபத்தன் வ ரஹ்மத்தன், அவங்களோட உள்ளத்தை இரக்கத்தால நாங்கள் ஆக்கி விடுகிறோம் என்று அல்லாஹு தஆலா இரக்கத்தை பற்றி சொல்றான். அதே மாதிரி ஹாஷி, உள்ளம் பயப்படக்கூடிய உள்ளமாக இருக்கணும். நான் சொன்னேன் ஏற்கனவே, அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வையும் அவன் இறக்கியதை நினைத்து பயப்படக்கூடிய உள்ளங்கள் பயப்படுகிற நேரம் வரலையா? அப்ப கல்புன் ஹாஷிஉன். அடுத்தது அதே மாதிரி சக்கீனா, அந்த உள்ளம் எப்பவுமே சக்கீனத்தாக அமைதி அடைந்ததாக அது இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், முஃமின்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தான் சக்கீனாவை இறக்கினான். அப்ப உள்ளம் சக்கீனாவாக இருக்கணும். 9வது வகை என்னது? அந்த உள்ளம் கவியாக இருக்கணும். வ ரபத்னா அலா குலூபிஹிம், சில போது அந்த உள்ளம் உறுதியாக இருக்கணும். சும்மா அந்த சேத்துல நட்டின கம்புன்னு சொல்லுவாங்கல்ல,
இவர் சொன்னா நீங்க சொல்றது சரி, அவர் நீங்க சொல்றது சரி இல்லை. என்னுடைய நிலைப்பாடு இதான், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ் சொன்னதான் எடுப்பேன், அல்லாஹ்வோட ரசூலை தான் பின்பற்றுவேன். இதுல உறுதியா இருக்கணும். அங்கிட்டு போனோம்னா நீங்க சொல்றது சரி மாதிரி தான், அப்படி இல்லை. எப்பவுமே உள்ளம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது நல்ல உள்ளங்களுடைய அடுத்த அடையாளம். முஹ்பித், அந்த உள்ளம் என்னது, அல்லாஹ்வுக்கு அடிமைப்படக்கூடிய உள்ளமாக இருக்கணும். அப்படின்னு கிட்டத்தட்ட 10 வகையான உள்ளங்கள் நல்ல உள்ளங்களுடைய அடையாளங்கள்னு பார்க்குறோம். இதெல்லாம் இந்த நிலை உங்கள்கிட்ட இருந்தா நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, நம்மளோட உள்ளம் சரியாக இருக்கிறது. அடுத்த உள்ளம்டா மௌத்தா போன உள்ளம் எப்படி இருக்கும், இது நம்ம அடுத்த தொடரில் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு போகிறது தான் இந்த தலைப்பேர். இதுக்குள்ளே தான் நம்ம நிறைய நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்னு பார்க்கணும். இப்போ முத்துமைன்னா இல்லாட்டி வஜிலா இல்லாட்டி லையினா என்னது இல்லாட்டி என்ன 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 கேட்டகரியில் நம்ம உள்ள மிதிக்குது நம்ம அடையாளப்படுத்தணும்னா இதுகளை பற்றி அந்த சரியான ஒரு அறிவு வந்தால் தான் ஓகே இதுதான் சரியான நிலை, நம்ம எடுத்துக்கிறது சரியான விஷயம் அப்படின்ட்டு நம்மளோட உள்ளம் எந்த நிலையில அடையாளம் காணுவதற்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும். மூன்றாவது அல் மையத்தை, அதாவது அல் கல்புல் மையத், 13 வகையாக சொல்கிறாங்க மௌத்தா போன உள்ளத்தை. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் படிப்போம். அல்லாஹு தாலா எதை வாழ்க்கையில் நம்ம கேட்டோமோ அதை நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்மளோட நஃப்ஸை நம்ம எப்போவுமே சரி கட்டக்கூடியவர்களாக, நமது உள்ளத்தை எப்போவுமே இஸ்லாஹு பண்ணக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் இங்கே வருகை தந்திருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், குழந்தைகள், சிறுவர்கள் அல்லாஹு தாலா அனைவரையும் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். நம்மை விட்டு மறைந்து சென்ற நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நமது உறவுகளை அல்லாஹு தாலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்மோடு அல்லாஹு தாலா அவர்களை சேர்த்து வைக்கணும். அவர்களுக்காகவும் இந்த சந்தர்ப்பத்தில் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரான்றதை ஞாபகப்படுத்தியவனாகவும், நம்மோடு யார் இருக்கிறாங்களோ இந்த தாவாவில் இந்த முயற்சிகளில் பங்கெடுக்கிறாங்களோ இது போன்ற நல்ல சபைகளுக்கு வராங்களோ அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் கொடுக்கணுண்டும், அவங்களுக்கு எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் அவங்களோட நஃப்ஸை அல்லாஹ் பாதுகாக்கணுண்டும், சரியான பாதையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழிகாட்டணுண்டும், அதில் உறுதியாக வச்சுக்கணும். அல்லா இடத்தில் நம்ம துஆ செய்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.